ஸோ திஸ் இஸ் கிஷோர் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டடிக்ஸ். ஸோ இப்போலாம் எங்கே பார்த்தாலுமே ஏஐ பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. லைக் எப்படின்னா லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறாங்க, ரேக் பற்றி பேசுகிறாங்க, ஏஐ பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டா தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு 9 டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லைக் இந்த 9 டேர்ம்ஸுமே ஒன்று கூட இன்டர்லிங்கடாக இருக்கும். லைக் இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்காக இருக்க ஏஜென்டிக் ஏஐ பற்றி பார்ப்போம். இந்த ஏஜென்டிக் ஏஐயோட பேக் எண்ட்ல என்ன ரன் ஆகுது? எல்எல்எம் ரன் ஆகுது. ஸோ பிரெயின், அதான் பிரெயின் சொல்லுவோம். ஸோ எல்எல்எம் ரன் ஆகுது. எல்எல்எம்னா ஒன்று மேலே லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு ஒரு என்ன இன்புட்டாக கொடுப்போம்னா ப்ராம்ப்ட் மூலியமா இன்புட் கொடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் வந்து டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகும். டோக்கன்ஸ் மூலியமா தான் கணக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோக்கன்ஸ்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த டோக்கன்ஸ் வந்து எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகும் கைஸ். ஸோ எம்பர்டிங் மாடல் யூஸ் பண்ணி நம்ம எம்பர்டிங்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த எம்பர்டிங்ஸை கன்வெர்ட் ஆனது வெக்டார் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த வெக்டார் டேட்டாபேஸ் வச்சு ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். அதான் ரேக். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு அட்வான்டேஜஸாக மாற்ற போகிறோம். அதுதான் அலிசினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பேசுவேன். அலிசினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் எம்சிபின்னு சொல்லிட்டு ஒரு காமன் ப்ரோட்டோக்கால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 9 டேர்ம்ஸுமே ஒன்றுக்கு இன்டர்லிங்கடாக இருக்கும். ஸோ ஒன்று படிச்சுட்டு தான் இன்னொன்று போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்லிங்கடாக இருக்கும். ஸோ இந்த 9 டேர்ம்ஸ்ல ஈஸியாக சொல்லியிருப்பேன். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 9 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ஏஐல இருக்க ஒரு 9 டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 9 டேர்ம்ஸை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டாலே ஒரு ஜென்ஏ ஸ்பெஷலிஸ்டாவோ ஜென்ஏ இன்ஜினியராவோ கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ இந்த 9 டேர்ம்ஸும் ஒவ்வொன்றும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ லைக் இந்த ஏஜென்டிக் ஏஐ எடுத்தீங்கன்னா ஏஜென்டிக் ஏஐல ஒரு பிரெயினே என்னது? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். லார்ஜ் லாங்குவேஜோட மாடலோட நம்ம என்ன இன்புட்டை கொடுப்போம்? ப்ராம்ப்டா கொடுப்போம். ப்ராம்ப்ட்ல நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணுவோம்? டோக்கனா கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த டோக்கன்ல வச்சு டோக்கன் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? எம்படிங் ஆகும். எம்பர்டிங்ஸ் வந்து வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஸ்டோர் பண்ண வெக்டார் டிபியை நம்ம ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேக்ல என்ன ப்ராப்ளம்? அலிசினேஷன் ப்ராப்ளம். ஸோ அதுக்காக நம்ம எம்சிபி போறோம். ஸோ இந்த ஒரு 9 டேர்ம்ஸ் ஒன்னுக்கு ஒன்னும் இன்டர்லிங்காவே இருக்கும். ஸோ இந்த 9 டேர்ம்ஸும் நம்ம டீட்டெயிலாவே பார்ப்போம். ஸோ இதை பத்தி தனித்தனி வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். பட் இந்த வீடியோ ஓவரால் வியூஸ், ஒரு ஜென்ஏ இன்ஜினியரா பேசிக்கா ஓவர்வியூவா நான் இந்த 9 டேர்ம்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே போறோம். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம், நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் போனாலும் ஏஜென்டிக் ஏஐ தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏஜென்டிக் ஏஐனா என்ன? ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ ஏஜென்டிக் ஏஐனா என்ன? ஸோ நார்மலா ஒரு சாட் பாட் எடுத்துக்கோமே. ஸோ அந்த சாட் பாட்ல நார்மலா இட் மேபி சாட் ஜிபிடி, இட் மேபி கிளாட், வாட்டர் இட் மேபி, ஐ டோன்ட் நோ. ஸோ இட் மேபி நீங்க நார்மலா ஒரு சாட் பாட் எடுத்துக்கோங்க. சாட் பாட்ல ஒரு எல்எல்எம்க்கு பேக் சாட் பாட்டோட பேக் நார்மல் சாட் பாட் எடுத்துக்கோங்க, சாட் ஜிபிடி. ஓகே, சோ அதுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இட் மேபி ரைட் எ போயம் ஃபார் மை கேர்ள் ஃப்ரெண்ட் லைக் தட். எனிவே, சோ அந்த மாதிரி கொடுக்குறோம்னா சோ அது ஒரு இன்புட் கொடுத்தா நமக்கு ஒரு ஜென்ரிக்கா ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் நார்மல் சாட் பாட். அது ஒரு ஏஜென்டிக் ஏஐனா என்ன? சோ அது வந்து அட்டானமஸா ஒரு ஆக்ஷன் எடுக்கும். அது அட்டானமஸா திங்க் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது தான் இந்த ஏஜென்டிக் ஏஐ. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்பயே நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்புட்ல வந்து புக்கே டிக்கெட் ஃபார் மை ஹைதராபாத் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் இன்புட் கொடுக்குறேன்னா எல்எல்எம்க்கு வந்து அவ்வளோக்கும் நாலேஜ் இல்லை. ஏன்னா அது நாலேஜ் இருக்குன்னா லைக் நாலேஜ் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு. நாலேஜ் கட் ஆஃப்னா ஒண்ணுமே இல்லை. லைக் சாட் ஜிபிடியோட நாலேஜ் கட் ஆஃப் வந்து August 31, 2025. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டாஸ் வச்சு, அதுக்கு முன்னாடி இருக்க இன்டர்நெட் டேட்டாஸ் வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நானே போயிட்டு புக்கே டிக்கெட் ஃபார் மை ஹைதராபாத் டிக்கெட் ஆன் 27 மே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இதுக்கப்புறம் நடக்க போது அதுக்கு தெரியாது. ஏன்னா டிக்கெட் பிரைஸ் அதுக்கு தெரியாது. ஸோ அப்போ அது ஒரு டூலை கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஒரு டூலை பிரிச்சு சின்ன சின்ன வேலையை பிரிச்சு சின்ன சின்ன வேலைக்கு ஒவ்வொரு ஏஜென்ட் அசைன் பண்ணுச்சுன்னா, அதாவது ஏஜென்ட்னா இப்போ இந்த டூல்ஸ் இருக்குல்ல, இந்த டூல்ஸ் இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டூல்ஸ் நம்ம வாட்டர் வெட் மேபி எக்ஸ்பீடியா அந்த மாதிரி ஒரு பஸ் புக் பண்றது மேக்மே ட்ரிப் அப்ப கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் எல்லாம் கூட. ஸோ இந்த மாதிரி லைக் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணா கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏஜென்டிக் பெர்ஃபார்மன்ஸ் லைக் இதுக்கு பேக் எண்ட்ல என்ன ரன் ஆகும்னா ரியாக்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும், அதுக்கப்புறம் திங்க் பண்ணும், அதுக்கப்புறம் லைக் இஃப் ஓகேவான் ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணும். இஃப் இட் இஸ் ஓகே மீன்ஸ் இட் இஸ் ஓகே, வி கேன் கெட் த அவுட்புட். ஸோ இட் இஸ் நாட் ஓகே மீன்ஸ் இட் அகைன் பேக் டு திங்கிங் பிளானிங் அகைன். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ரியாக்ட் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது பேக் எண்ட்ல இதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே போட்டிருக்கோம். லைக் ஓவராலா நான் சொல்றது இது ஒரு அட்டானமஸ் டாஸ்க் எடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேக் எண்ட்ல பிரெயின், ஏஜென்டிக்கோட பிரெயின் என்னது? எல்எல்எம் தான். ஓகேங்களா? சோ தட்ஸ் செகண்ட் பாயிண்ட். எல்எல்எம் பத்தி இப்ப பார்க்க போறோம். சோ எல்எல்எம்னா என்ன? லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா? சோ எல்எல்எம்னா லார்ஜ் லாங்குவேஜ். ஸோ சாரி ஃபார் த ஹேண்ட் ரைட்டிங். ஓகே,
ஸோ எல்எல்எம்னா என்ன, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகேங்களா. ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல நிறைய இன்டர்நெட் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஏஜென்டிகேயோட பேக் எண்ட்ல, ஸோ இப்போ ஏஜென்டிக்கு நான் அன்னைக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்லியிருப்பேன். லைக் ஏஜென்டிகேனா என்னன்னா டூல்ஸ் பிளஸ் பிரெயின். இதுதான் பிரெயின்னா என்னது, எல்எல்எம். ஸோ எல்எல்எம் பிளஸ் மெமரி இதெல்லாம் சேர்ந்தாதான் ஏஜென்டிகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலாவே கொண்டு கிரியேட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோல போய் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா போய் அந்த வீடியோ செக்அப் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஓவரால் ஜெனிஏ இன்ஜினியருக்கு என்னெல்லாம் தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 9 டைம்ஸ் ஓவரா குயிக்கா பார்த்து கோத்ரூ பண்ணிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா கண்டிப்பா இன்டர்வியூ செலக்ட் ஆயிடலாமே. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா. ஸோ ஏஜென்டிகேனா என்ன, டூல்ஸ், பிரெயின், மெமரி, நாலேஜ் கட் ஆஃப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் ஏஜென்டிகே. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பாக்குறது இந்த பிரெயின். அதோட பிரெயின்னா என்னது, ஏஜென்டிகேயோட பிரெயினே இந்த எல்எல்எம் தான். ஸோ இந்த எல்எல்எம்ல நம்ம என்ன கொடுக்க போறோம்னா, ஸோ நார்மலா இட் மேபி த கிளாடு இதுமே எல்லாமே ஒரு மாடல் வச்சிருப்பாங்க. பேக் எண்ட்ல ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க மாடல் தான் லைக் இன்டர்நெட் இருக்குல்ல அவைலபிளா இருக்க டேட்டாஸை வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. லைக் நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர்கிடெக்சர் எல்லாம் பேக் எண்ட்ல ரன் ஆகும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இப்போதைக்கு ஏஜென்டிகேயோட பிரெயின் வந்து எல்எல்எம், அது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. It has been trained for vast amount of data, நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை ஒண்ணுன்னா பிரிச்சு பார்த்தோம்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாம். ஓகேங்களா. ஸோ எல்எல்எம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ லார்ஜ் இங்க வந்து எதை குறிக்குதுன்னா மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, லைக் மேசிவ் டேட்டா. இது மேபி பெரிய புக்கை கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. வெப்சைட்ல இருக்க டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ், மீடியம் பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சு ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அதுதான் இந்த லார்ஜ். ஓகேங்களா. ஸோ லார்ஜ் அப்படின்ற இது. ஓகேங்களா. நிறைய கோட் ரிப்போஸ், கிட்டப் ரெபாசிட்டரிஸ் வச்சு கொடுத்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. கோடிங்ஸ் எல்லாம் எப்படி அதுவே எழுதுனா அது ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ நிறைய டேட்டாஸ் தேவைப்படும்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாஸ் வச்சு அதை ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ்னா இப்ப இங்க லாங்குவேஜ்னா ஸோ நம்ம பேசுறது ஒர்க்ஸ் வித் ஹியூமன் லாங்குவேஜ். ஸோ மிஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மிஷின் லாங்குவேஜ் லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ பட் இது வந்து லாங்குவேஜுக்கும் ட்ரெயின் பண்றாங்க. ஒர்க்ஸ் வித் ஹியூமன் லாங்குவேஜ் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட் பண்ணணும், சமரைஸ் பண்ணணும், அது மாதிரி பிரீஃபா டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்குக்காக லாங்குவேஜ், இதுதான் லாங்குவேஜோட டெஃபினிஷன். ஓகேங்களா. ஸோ மாடர்னா இந்த அடுத்த வார்த்தை இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா இப்ப வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க குட் மார்னிங், குட்னு டைப் பண்றீங்க, அடுத்த வார்த்தை அதுவே இந்த டெக்ஸ்ட் போர்ட்ல வருதுல. ஸோ அதுதான் மாடல். நெக்ஸ்ட் வேர்டு ப்ரிட்டன் பண்ணிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் போர்ட், நெக்ஸ்ட் டோக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டோக்கனை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல பேசுறேன். ஸோ நெக்ஸ்ட் டோக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன, லார்ஜ் நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டா, லாங்குவேஜ்னா ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜுக்காக வச்சு ட்ரெயினிங் சர்வர்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாடல்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ணி ரன் பண்றதுக்கு, அந்த மாடல்ஸ் ரன் பண்றதுக்கு நிறைய சர்வர்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஹைதராபாத்ல கூட ஒரு சென்டர்ஸ் கூகுள் ஓப்பன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ ஏன்னா மிஷின்ஸ் ரன் ஆகுறது ரொம்ப சூடாகும்ல, அது நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய டன், எத்தனையோ டன் ஆஃப் வாட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம் ஓகே இன்னொரு வீடியோல. ஸோ பேசிக்கா ஏஜென்டிகே பத்தி பார்த்தோம். அந்த ஏஜென்டிகேயோட பிரெயின் வந்து என்னது, இந்த எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எல்எல்எம்மோட டெஃபினிஷன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ மாடல்னா ஒண்ணுமே இல்லை, கேஸ் ட்ரெயினிங் சிஸ்டம் தட் ப்ரெடிக்ட்ஸ் நெக்ஸ்ட் வேர்ட் ஆர் டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த டோக்கனை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் இதுக்கு போறேன். ஸோ எல்எல்எம்க்கு நம்ம எப்படி இன்புட்டா கொடுப்போம், ஒரு ப்ராம்ப்ட் இன்புட்டா கொடுப்போமா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து the instruction or the input we want to give an AI model to get a response. ஓகேங்களா. ஸோ ஒரு இன்புட் கொடுத்தாதான் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். லைக் எப்படி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்ல ஒரு ரெக்வஸ்ட் போனாதான் அந்த ரெக்வஸ்ட்ல இருந்து சர்வர்ல இருந்து நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பேக் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஒரு இன்புட் போனாதான் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரி கைஸ். இப்ப பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்றது ஒரு மட்டும் சொல்றேன். ஸோ ஜீரோ ஷாட்னா என்னமே இல்லை, டேரக்டா போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ அப்படின்றது சொல்லி டேரக்டா ஒரு எதுவுமே பேட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல, எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கொடுக்காம போய் டேரக்டா சாட்ஜிபிட்டியோ கிளாடு கிட்டயோ ஜெமினி கிட்டயோ போயிட்டு கொடுக்கறது ஜீரோ ஷாட் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா. ஸோ அது செகண்ட் டெக்னிக் வந்து ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். அதுல இருக்கு ஃபியூ ஷாட், அதாவது ஒண்ணுமே ஏதாவது ஜீரோ ஷாட்னா ஒண்ணுமே கொடுக்கல, ஃபியூ ஷாட்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு, ஸோ லைக் 2+2 = 4, 4+2 = 6 அந்த மாதிரி சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு 6+2 அப்படின்னு கொடுத்தனா அந்த ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்ல, லைக் பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணும்ல. ஸோ அதான் ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு. ஸோ நிறைய ஒரு பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணு, ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸுக்கு இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணு, இந்த மாதிரி டோன் செட் பண்ணு. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து டோன் இந்த டோன்ல இருந்துச்சுன்னா இந்த டோன் தான், இந்த டோன்ல இருந்துச்சுன்னா இந்த டோன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்து அந்த பேட்டர்ன்ஸை மேட்ச் பண்ணி வச்சு ஒரு அவுட்புட் கொடுக்க வைக்கிறது தான் இந்த ஃபியூ ஷாட் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா. கிளியரா புரிஞ்சுதுல. ஓகே. ஸோ தி தேர்ட் பாயிண்ட் இஸ் த செயின் ஆஃப் தாட். ஓகேங்களா. செயின் ஆஃப் தாட்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் இதில் பத்தி நான் டீட்டெயிலாவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா போய் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ செயின் ஆஃப் தாட்னா ஒண்ணுமே இல்லை,
லைக் இப்போ நம்ம மேக்ஸ் புக்ல 10th நாஸ்டாலஜிக் டேஸ் அப்படின்ட்டு போயிடுவோமே. ஸோ 10th புக்ல 10th மேக்ஸ் நோட்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நம்ம டேரக்டா ஆன்சர் எழுதிட மாட்டோம். ஸோ புக் பேக்ல ஆன்சர் இருக்கும், நம்ம டேரக்டா ஆன்சர் எழுதிட மாட்டோம். ஸோ அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஏஐ மாடல் கேன் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப்பா திங்க் பண்றதுதான் ஸோ இந்த செயின் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. ஸோ இந்த ரோல் ப்ராம்ப்டிங்னா ஒண்ணுமே இல்லை. லைக் இது வந்து நீ வந்து ஆக்ட் அஸ் ஏ சீனியர் ஏஐ டீச்சர் மென்டர் டு த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் 10 years ஸ்டூடெண்ட் ஓல்டு பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரோலை கொடுத்து லைக் சீனியர் மேனேஜரா ஆக்ட் ஆகு, ஸோ சீனியர் பிசினஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்டா ஆக்ட் ஆகு அப்படின்னு சொல்றது தான் இந்த ரோல் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் அவுட்புட்னா எனக்கு லைக் எனக்கு இந்த மாதிரி தான் ஜேசன் அவுட்புட்ல தான் எனக்கு அவுட்புட் வரணும், எனக்கு வந்து இந்த கோடு வந்து பைத்தான்ல தான் அவுட்புட் வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் எந்த அவுட்புட் வேணும் நமக்கு தேவையான அவுட்புட்டை டைரக்டா மென்ஷன் பண்றதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் அவுட்புட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு 5 டெக்னிக்ஸ் 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு 5 டெக்னிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். ஸோ 5 ஃப்ரேம் ஒர்க்ஸும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை பத்தி நம்ம தனியாவே டெடிக்கேட்டடாக குட் ப்ராம்ப்டிங்னா எப்படி இருக்கும், பேட் ப்ராம்ப்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இந்த அடுத்த டாபிக் வந்து நான் கொஞ்ச நேரத்துல பேசுறேன்னு சொன்னல. ஸோ ப்ராம்ப்ட் தான் வந்து கன்வெர்ட் ஆகுறது டோக்கன்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் இந்த டோக்கன்ஸா கன்வெர்ட் ஆகும். டோக்கன்ஸோட மீனிங்னா என்னன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் தட் கேன் பி ஏஐ மாடல் ரீட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேர்டா பிரிச்சுக்கும். அப்பதான் மாடல்ஸ் வந்து நிறைய பெரிய சென்டென்ஸா இருக்காம சங்க்ஷன்ஸா சின்ன சின்ன டெக்ஸ்ட் ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஏஐ மாடல் கேன் ரீட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். மாடலுக்கு புரியுற மாதிரி சின்ன சின்ன டெக்ஸ்டா பிரிச்சுக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த டோக்கன் அப்படின்னு சொல்றது. லைக் இந்த சம்டைம்ஸ் இந்த டோக்கன்ஸ் வந்து ஃபுல் வேர்டா கூட இருக்கலாம். லைக் ஃபுல் வேர்டுனா லைக் கிஷோர்லிட்டிக்ஸ்ன்றதே பெரிய வேர்டு தான். ஸோ கிஷோர்ன்றது ஒரு வேர்டு தான், ஃபுல் வேர்டா கூட இருக்கலாம். ஸோ இட் மே பி த பார்ட் ஆஃப் த வேர்ட். கிஷோர் லைட்டிக்ஸ்ல கிஷோர் மட்டும் ஒரு இதா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது பார்ட் ஆஃப் த வேர்ட் அந்த மாதிரி பிரிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவேன் எம்படிங் பத்தி. ஓகேங்களா. ஸோ பஞ்சுவேஷனா கூட இருக்கலாம், லைக் அபாஸ்ட்ரஃபி கமா இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். பஞ்சுவேஷனா கூட இருக்கலாம், ஸ்பேசஸா கூட இருக்கலாம். டோக்கன்ஸ் இட் மேபி ஸ்பேசஸ் இதெல்லாம் கணக்கெடுக்கும். லைக் நீங்க ஒரு ஓப்பன் ஏஐ மாடல் வந்து வாங்குனீங்கனாலே ஒரு ஏபிஐ காஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டோக்கன்ஸை பொறுத்து தான் காஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நிறைய அதை பத்தி ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து டோக்கன்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நீங்க கிளாட்லேயே வேலை செஞ்சீங்கன்னா அது டோக்கன்ஸ் லைக் என்டையர் சாட்டுமே ரீட் பண்ணும்போது அந்த டோக்கன்ஸ் அதிகமாக கன்சியூம் ஆகும்போது நமக்கு சீக்கிரமாவே லிமிட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் டோக்கன்ஸை நம்ம கிரிட்டிக்கலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி தான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா. ஸோ டி வந்து ஸ்பேசஸ் கூட இருக்கலாம், எமோஜிஸ் கூட ஒரு டோக்கன்ஸ் தான் எனக்கு தெரியும். ஸோ 128K டோக்கன்ஸை கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் சாட்ஜிபிட்டின்றது அதிசயமா இருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்குல்ல. அவங்க பிளாக்லேயே போட்டிருக்காங்க 128K டோக்கன்ஸ் வந்து நாங்க கன்சியூம் பண்ணுவோம் அட் அ டைம்ல, மாடல் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கும் அப்படின்றதான் மெயின் திங். ஓகேங்களா. ஸோ லைக் நம்ம பார்த்தோம் எஜென்டிகே பார்த்தோம். எஜென்டிகேயோட பிரெயின் வந்து என்னது எல்எல்எம் பார்த்தோம். எல்எல்எம் நம்ம எப்படி இன்புட்டா கொடுப்போம் ப்ராம்ப்ட் பார்த்தோம். இந்த ப்ராம்ப்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, டோக்கன்ஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த டோக்கன்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த எம்பர்டிங்ஸ்னா என்ன? ஸோ டோக்கன்ஸ் தான் எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றது இந்த வார்த்தை இருக்குல்ல. ஸோ இந்த அவங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சாட்ஜிபிட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாட்ஜிபிட்டி ஒரு டிக்ஷனரி வச்சிருப்பாங்க. இந்த டிக்ஷனரியில சப்ஸ்கிரைப் அப்படின்ற வேர்டுக்கு ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும். லைக் மாடல்ஸ் வந்து ஈஸியா நம்பர்ஸா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா. ஸோ அதனால மாடல்ஸ் வந்து ஈஸியா நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டோக்கன்ஸ் இந்த சின்ன சின்ன வார்த்தையை நான் வந்து ஒரு எம்பர்டிங்ஸா நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். கன்வெர்ட் ஆகும். எம்பர்டிங்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, நம்பர்ஸ் வெக்டார்ஸ்ன்றது நம்பர்ஸ் தான். ஓகேங்களா. லைக் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் 97 அப்படின்னு அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இப்ப நம்பர்ஸே இல்லைன்னா லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிஷோர் லிட்டிக்ஸ்ன்றது ஒரு நியூ வேர்ட், ஏன்னா அது சேனல் நேம் நானே கண்டுபிடிச்சு யூனிக்கா வச்சது. ஓகேங்களா. சோ ஆனா இந்த கிஷோர் லிட்டிக்ஸ்ன்றது அந்த ட்ரெயின் பண்ண டிக்ஷனரியில இருக்காது. அப்போ என்ன பண்ணுன்னா கிஷோர் லைட்டிக்ஸ் தனியா பிரிக்கும், கிஷோரை தனியா பிரிக்கும். சோ இப்ப இந்த கிஷோர்ல தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு டோக்கன்ஸா கன்வெர்ட் ஆகும். சோ கிஷோர்ன்ற வார்த்தைக்கு அப்ப போய் பார்க்கும், அப்ப 97 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. சோ அப்போ அந்த நம்பர்ஸ் எடுத்து அசைன் பண்ணிடும். சோ லைட்டிக்ஸ் அதுக்கு போய் பார்க்கும், அது அப்ப இருந்துச்சுன்னா ஓகே. If it is not means திரும்பி அகைன் இட் வில் பிரேக் த வேர்ட். ஸோ 2 வேர்டா திரும்பி பிரிக்கும், அகைன் போய் செக் பண்ணும். இதுதான் இந்த டோக்கன்ஸா கன்வெர்ட் பண்றது. ஸோ லைக் இதுல வந்து அகிங் பேஸ் எம்பெடிங் மாடல் இருக்கு, சாட்ஜிபிட்டியே ஒரு ஓப்பன் எம்பெடிங் மாடல் வச்சிருக்காங்க. ஸோ லைக் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் அப்படின்னு சொல்லல. ஸோ அகிங் பேஸ் எம்பெட் மாடல் தான் ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். லைக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஒரு வார்த்தையை நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது, சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸா கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அதுதான்
இந்த டோக்கன்ஸ்ன்றது. சோ ஏன் இதை கன்வெர்ட் பண்றோம், ஏன் இப்படி பண்றோம்? சோ இப்போ வந்து பேக்ரவுண்ட்ல இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல. சோ இந்த பேக்ரவுண்ட்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தான் ஃபாலோ பண்ணுது. பேசிக்கா இந்த கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரேக்லயும் படிப்போம். ஸோ கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. லைக் ஒரு மேத்தமெட்டிக்கல் லைக் சிமிலாரிட்டி டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றது கொசைன் டிஸ்டன்ஸ். ஸோ மன்ஹட்டன் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொசைன் சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை வச்சு ஈஸியா நம்ம லைக் எந்த அளவுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு சிமிலரா லைக் லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் சிமிலரா தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். லைக் இப்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே சிமிலரா தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெக்டர்ஸா கன்வெர்ட் பண்றது ஈஸியா நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த டோக்கன்ஸ் வந்து லைக் மெயின் இது வந்து என்னன்னா மாடல்ஸ் வந்து ஈஸியா நம்பர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்றதுக்காகவும் ஈஸியா நம்ம கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்றத கான்செப்டை எடுத்துக்கிறதுக்காகவும் சிமிலாரிட்டி செட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதுக்காக ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த வெக்டர்ஸ் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த எம்படிங்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த எம்படிங்ஸா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறத நான் வெக்டர் டிபின்னு ஒரு டிபில ஸ்டோர் பண்ணும். ஸோ நார்மல் டிபில ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கான்செப்டை ஃபாலோ பண்ணும். ஸோ ஒன் டேபிள் இஸ் கேன் பி மேப்டு வித் மெனி அதர் டேபிள்ஸ் லைக் ரைட். ஸோ தட்ஸ் ஒன் காலம் கேன் பி மேப்டு வித் மெனி அதர் காலம்ஸ் இன் அனதர் டேபிள். ஸோ அதே மாதிரிதான் அதுக்காக நம்ம அந்த மாதிரி ரிலேஷனல் டேபிள்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த வெக்டார்ஸுக்காகவே தனியா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. அந்த டேட்டாபேஸ் பேர் தான் வெக்டார் டிபி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வெக்டார் டிபின்றது வெக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வெக்டார் டேட்டாபேஸ் தான். லைக் இதுல தான் நம்ம இந்த கொசைன் சிமிலாரிட்டி இந்த மேக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியா நம்ம ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து எஸ்கியூஎல் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ல MySQL சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சொல்லலாம், லைக் PostgreSQL சொல்லலாம், MariaDB சொல்லலாம், Cosmos DB சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இந்த வெக்டார் டிபிக்கும் நிறைய இருக்கு. லைக் ChromaDB இருக்கு, Pinecon இருக்கு, Fias இருக்கு, MangoDB இருக்கு, டைகர் டிபின்னு ஒன்று இருக்கு, டைகர் அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ்ல இருக்கு. அட்லாஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாபேஸ் வெக்டர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்காகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வெக்டர் டிபி பத்தி நம்ம தனியாக வீடியோ போட்டுக்கோ, மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் திங் நம்ம வெக்டர்ஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். வெக்டர்ஸை நம்ம எதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் டிபினாலே ஒரு ரேக்னு ஒரு கான்செப்ட் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கணும். வெக்டர் டிபினாலே உண்மையில ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம ரிட்ரைவ் பண்ண போறோம் யூசிங் கொசைன் சிமிலாரிட்டி அப்படின்றதான். லைக் ஒரு PDF டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது சங்க்ஷன்ஸா பிரிச்சு அதை எம்படிங்ஸா கன்வெர்ட் பண்ணி ஒரு வெக்டர் டிபிஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ரிட்ரைவர் மூலியமா அதை நம்ம எடுத்துக்குவோம். ஸோ பேசிக்கா இந்த ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன்ல நடக்க போது இல்ல ஒரு பாட் இங்கதான் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லைக் ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் பத்தி நான் குயிக்கா முடிச்சிட்டேன். ஏன்னா இதை பத்தி நான் தனியா டெடிகேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அலிசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு கைஸ். ஸோ அலிசினேஷன் தான் என்ன? லைக் இப்போ போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு கதையை நாஸ்டாலஜிக் டேஸ் கெட்டிங் பேக் டு த நாஸ்டாலஜிக் டேஸ். ஸோ இப்போ நான் ஒரு 10th எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். 10th எக்ஸாம்னே ஃபார் எக்ஸாம்பிள் 10th வச்சுக்கலாம். ஓகே. ஸோ லைக் இப்போ நான் தமிழ் எக்ஸாம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த தமிழ் எக்ஸாம்ல நான் படிச்ச பாடல் வந்துருச்சு. லைக் கொஞ்சம் படிச்சிருக்கேன், மிச்சம் இருக்கிற மறந்து போச்சு. ஆனா கான்பிடண்டா நான் எழுதுவேன் ஆன்சர். ஸோ அதே மாதிரிதான் ஏக்கு தெரியும், ஏக்கு தெரியாது. லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ இஸ் த வின்னர் ஆஃப் ஒலிம்பிக்ஸ் இன் 2028 அப்படின்னு சொன்னா அது நடக்கவே இல்லை. ஆனா ஏ வந்து டைரக்டா சொல்லும் ஆன்சர், கான்பிடண்டா சொல்லுமே. ஸோ அதுதான் இந்த அலிசினேஷன். ஏ ட்ரைஸ் டு பிகம் ஆக்ட் ஆஸ் அன் இன்டெலிஜென்ட் கை. ஸோ பட் இட் இஸ் இன்டெலிஜென்ட். ஸோ தட் ஒன்லி அந்த சேம். லைக் ஏ மாடல் ஃபேக்கா ராங் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். லைக் இஃப் இட் இஸ் கரெக்டா இருக்குமா அப்படின்னு அதுக்கு தெரியாது. ஸோ லைக் அது வந்து இந்த மாடல்ஸ் சொன்னால லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் சொன்னால இந்த மாடல்ஸ் வந்து என்னது ப்ரெடிக்ட் அடுத்த வேர்டு கண்டுபிடிக்கும், ஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும். சம்டைம்ஸ் இந்த ஏஐ வந்து தப்பான ஆன்சர்ஸையும் கொடுக்கும். லைக் கெஸ் பண்றதுனால தப்பாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட் ரைட்டிங் த சாங் கான்ஃபிடென்ட்லி இந்த எக்ஸாம் பேப்பர். லைக் நம்ம கான்ஃபிடென்ட்டா இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல தான் எழுதுவோம். பாட்டெல்லாம் தமிழ் எக்ஸாம், தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஸோ இன்ஜினியரிங்ல அந்த இன்ஜினியரிங்ல பாட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ ஆமா. ஸோ கான்ஃபிடென்ட் எழுதுறோம்ல. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்து எழுத வேணாம். ஸோ லைக் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? அலிசினேஷன் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நைன்த் கான்செப்ட் இதுதான் ஃபைனல் கான்செப்ட், MCP. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கும் ஜாயிண்ட் இருக்காது, பட் சம்வேர் able to connect. ஓகேங்களா? ஸோ மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்.
ஓகேங்களா? ஸோ மாடல் கன்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னா, இப்போ என்கிட்ட தூக்கத்துல இருந்து மாடல் கன்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்னா என்ன என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த யூஎஸ்பி சி போர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் இந்த யூஎஸ்பி சி போர்ட்னா, லைக் யூஎஸ்பி சி போர்ட்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க வந்து லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். லைக் அந்த டேப்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம், போன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த யூஎஸ்பி சி போர்ட்ன்றது காமன் இல்ல, ஸோ மிஷின்ஸ் தான் மாறுது, அந்த சி போர்ட்ன்றது காமன். ஸோ அதே மாதிரி தான், ஸோ இந்த சி போர்ட்ன்றது தான் இந்த எம்சிபி சர்வர். ஸோ நம்ம இந்த டூல்ஸ், இந்த ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ் சொன்னல, இதெல்லாம் நீங்க மேபி வாட்டர் இட் மேபி டேட்டாபேஸ், கோட் ரெபாசிட்டரி, ஏபிஐ, டூல்ஸ், லேங் சர்வ்ல ஏஜென்ட் கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். டூல் இன்க்ரீஸ் பண்ண நம்ம காம்ப்ளெக்ஸ் அதிகமாகன்றதுக்காக தான் இந்த எம்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதை பத்தி நான் தனியாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏற்கனவே இந்த வீடியோ அதிகமாயிருச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். ஸோ வீடியோ லென்த் அதிகமாயிருச்சு, அதனால சொல்றேன், ஓகேங்களா? ஸோ நம்ம இதுவரையும் என்ன பார்த்திருக்கோம், குயிக்கா சமரைஸ் பண்ணோம்னா ஏஜென்டிக் ஏஐ பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ ஏஜென்டிக் ஏஐனா ஒன்று மேலே அட்டானமஸா ஆக்ஷன் எடுக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதுக்கு பேக்ரவுண்ட்ல பிரெயினா என்ன ரன் ஆகுதுன்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ எல்எல்எம்க்கு நம்ம எப்படி இன்புட்டா கொடுப்போம், ப்ராம்ப்டா இன்புட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஜீரோ ஷாட், ஃபியூ ஷாட், அடுத்து வந்து என்னது செயின் ஆஃப் தாட், அடுத்து வந்து என்னது ரோல் ப்ராம்ப்டிங், இடம்ல இப்படி தரேன், ஓகே? ரோல் ப்ராம்ப்டிங், அடுத்து சிஸ்டம் அவுட்புட், ஓகேங்களா? சிஸ்டம் அவுட்புட் ப்ராம்ப்டிங், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா டோக்கன்ஸா கன்வெர்ட் ஆகும். ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் டு கிஷோர்லிட்டிக்ஸ்னா லைக் சின்ன ப்ரமோஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. சப்ஸ்கிரைப் டு கிஷோர்லிட்டிக்ஸ் சேனல் கைஸ், ஓகே? ஒரு சின்ன வார்த்தையா பிரியும், ஓகேங்களா? ஸோ அது சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு டோக்கன், டூன்றது ஒரு டோக்கன், கிஷோர்லிட்டிக்ஸ் ஒரு டோக்கன். எந்த அளவுக்கு டோக்கன் நம்ம கன்சியூம் பண்றோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? டோக்கன்ஸ் வந்து அப்புறமா எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த எம்பர்டிங்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, வெக்டார்ஸ் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம். 0.8, 0.7 சம்திங் சம்பேர் நம்பர்ஸ் வி ஹேவ் டு சி, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் ஆனது ஒரு வெக்டர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த வெக்டர் டேட்டாபேஸ் தான் இந்த ஃபயாஸ், குரோமா டிபி இந்த மாதிரி சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் வெக்டர் டிபி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் ரேக்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். இந்த ஒரு பாட் இருக்கு, அந்த பாட்டுக்கு பேக் மாட்டி விட்டுருக்கேன். அந்த பேக்ல தேவையான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸோட புக்ஸ், நோட்ஸ் எல்லாம் இருக்கும். அது தேவையானதை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ரேக்கு அப்புறம் ஒரு அலிசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். லைக் பாட் எழுதுறது ஈஸியா, கான்ஃபிடென்டா எழுதுறது, கான்ஃபிடென்டா இருக்கு கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் அலிசினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஓகே? ஸோ அலிசினேஷன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், எம்சிபி. அது வந்து யூஎஸ்பி சி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ பேசிக்கா 9 டேர்ம்ஸ். இந்த 9 டேர்ம்ஸ் ஒவ்வொரு டேர்ம்ஸும் இன்டெப்த் டாபிக்ஸா போகும். நான் வந்து குயிக்கா ஒரு ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். லைக் ஏஜென்டிக் ஐக்கு நான் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். நான் இன்னும் அது பேக் எண்ட்ல நிறைய இந்த ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கு. அது வந்து நிறைய எப்படி நோ கோட்ல பில்ட் பண்ணலாமா, கோட்ல பில்ட் பண்ணலாமா, நிறைய ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்எல்எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்எல்எம் லார்ஜ் ரீசனிங் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்கு. நான் வந்து குயிக் ஓவர்வியூ தான் கொடுத்துருக்கேன். இது வந்து லைக் இது படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஜெனி அப்படிதான் இல்லை, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்குன்னா அது பேக் எண்ட்ல நிறைய இருக்கு. ஜீரோ ஷாட் இருக்கு, ஃபியூ ஷாட் இருக்கு, செயின் ஆஃப் தாட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க படிக்கணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் குயிக்கா ஓவர்வியூ கொடுத்துட்டு லைக் ஒரு இன்டர்வியூ ஷார்ட் ப்ரிப்பரேஷன் மட்டும் வச்சுக்கோங்களேன், ஓகே? ஃபைன், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஸோ கமெண்ட் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காம கொடுத்துருங்க கைஸ். அது கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு காட்டும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பா உங்க வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அப்பதான் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்ந்து படிக்கலாம், ஓகே? சேர்ந்து இன்டர்வியூல பார்க்காம ஒரே கம்பெனில போலாம், ஜாலியா இருக்கலாம், ஓகே? ஃபைன், தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் கிஷோர் சைனிங் ஃப்ரம் தி கிஷோர் லேடி சேனல். டாடா, பை பை.